வணக்கம் நேர்களே, புதியதோ தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமான வாழ்விற்கான சுலபமான வழிகள் இந்த தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது பகுத்தறியும் திறன். ஒரு விஷயத்தை நல்லதா கெட்டதா, சரியானதா தவறானதா என்று பகுத்தறியும் திறன் என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். பாலிலிருந்து நீரை விலக்கி பாலை மட்டும் அருந்தும் அன்னம் போல் ஒரு திறனை நமக்குள் வளர்த்து கொண்டால் வாழ்க்கை சுலமாக அமையும் என்று விளக்கம் தர இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் BK சிஸ்டர் மஞ்சு அவர்கள். சிஸ்டர் அவர்கள் கடந்த 42 வருடங்களாக பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த 35 வருடங்களாக மவுண்ட் ஆபு ஹெட் குவார்ட்டர்ஸில் தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து சேவையில் ஈடுபட்டுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். சுகமான வாழ்வுக்கான சுலபமான வழிகளில் 2 நம்ம பார்த்துருக்கோம். பொறுமை, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, அந்த திறனை எல்லாம் வளர்த்துக்கிட்டா சுகமா வாழ்க்கை அமையும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி பகுத்தறியும் திறன் அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. பகுத்தறியும் திறன்னா என்ன, அதை எப்படி வளர்த்துக்கணும், அதை அந்த எந்த விதத்துல நம்ம வாழ்க்கையை சுலபமான ஒரு வழியா அமைஞ்சு சுகமாக ஆக்கும் அப்படின்னு எங்களுக்கு விளக்கம் தாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய தடவை நிறைய தெரியாம சில தவறுகள் செய்கிறோம். அதாவது சரி தப்பு என்றது நம்மளுக்கு புரியாது. ஐ ரிமெம்பர் ஸ்கூல் டைம்ஸில் ஒரு போயம் இருந்தது. இட் வெண்ட் ஆன் வெரி வெல் அண்ட் இட் செட், அதனுடைய சாரம் என்னென்னா, வாழ்க்கையில மனிதன் சரியாக இருக்கிறது தப்பாக நினச்சி, தப்பாக இருக்கிறது சரியாக நினச்சி, நல்லா இருக்கிறது இன்னும் நல்லா இல்லைன்னு நினச்சி, கெட்டது நினச்சி, கெட்டதை தான் நல்லது நினச்சி, இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டே இருந்து, சம்மர் இருந்தால் ஐயோ வின்டரையும் வரல, வின்டர் இருந்தால் ஐயோ இவ்வளோ குளிர், சம்மர் வரணுமே, இதில் இருந்தால் அதாவது எதுலேயும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், திருப்தி இல்லாமல் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். புரியறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். வாழ்க்கையில் சரி எது தவறு எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் நம்ம அது தெரியறதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, எல்லாருடைய வாழ்க்கையில் சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். எல்லார்கிட்டையும் இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ தப்பாக நடந்திருக்கலாம், தவறாக நடந்திருக்கலாம். இப்போ ஒரு தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸில் அதுதான் கொண்டு வரும். We bring the past into the present. கடந்த காலத்தினுடைய ஒரு அனுபவத்தை இன்னி ஒரு பிக்சர்ல பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இட் வாஸ் எஸ்டர்டேஸ் கலர். நேற்று உள்ள அந்த கலரை இன்னி உள்ள அந்த பிக்சர்ல நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் எல்லா தடவையும் ஒரே பெயிண்ட், ஒரே கலர் சூட் ஆகாது. இப்போ உங்களுக்கு தலைவலி வருது அல்லது உங்களுக்கு ஜுரம் வருதுன்னு நீங்கள் குரோசின் சாப்பிடுவீங்க. டக்குன்னு குரோசினும் மெடிசன். உங்களுக்கு 15 நாளுக்கு அப்புறம் அல்லது ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜுரம் நீங்கள் என்ன செய்வீங்க? அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். குரோசின். இப்போ நீங்கள் குரோசின் எடுத்தீங்க, உங்களுக்கு ஜுரம் போயிடுச்சு. ஃபார் எனி ரீசன், மேபி ஒரு மந்த்க்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஃபீவர் வந்தது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே போடுவேன் திருப்பி குரோசின். இன்னும் ஒரு தடவையாவது சரி, இன்னொரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஃபீவர் வந்தா, அதாவது ஒரு 15 டேஸ்க்குள்ளவே மறுபடியும் ஃபீவர் வந்ததுன்னா, ஒரு தடவையாவது நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். எது நம்மளுக்கு சரியாக போச்சோ அதே நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அதே ஃபிட் ஆகும்னு நெசசரி இல்லை. ஏன்னா இட்ஸ் நாட் நெசசரி. இப்போ எனக்கு ஃபிட் ஆகிறது உங்களுக்கும் ஃபிட் ஆகும் அப்படின்னு நெசசரி இல்லை. எனக்கு சரியா இருக்கிறது உங்களுக்கும் சரியா இருக்கலாம் அப்படின்னு இருக்காம இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ டெஃபினட் திங். எனக்கு குரோசினால ஜுரம் சரியாயிடுச்சுன்னா அதே குரோசின்ல உங்களுக்கும் ஜுரம் சரியாகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது கூட தப்பாயிடும். வேற ஏதாவது ரீசன்னால, உங்களுக்கு காரணத்தினால ஜுரம் வந்திருக்கலாம், எல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம பாஸ்ட் ப்ரெசென்ட்ல யூஸ் பண்றதுனால மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மிஸ் ஆயிடும் வாழ்க்கையில. மெனி பீப்புள், நைஸ் பீப்புளை நம்ம மிஸ் ஆயிடும். தவறான மனிதர்களை நம்ம
அக்செப்ட் பண்ணிடுவோம் அல்லது அவங்களுக்கு இடம் கொடுப்போம். ராங்கான சரியானவங்கள வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு டிசர்ன் சரி எது தப்பு எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயம்னா ஒவ்வொரு அடி வைக்கிறதுலையும் சாய்ஸஸ் வேணும். இப்போ ரைட் ராங் தெரியாமல் இருந்தால், எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாமல் இருந்தால் நம்ம முடிவு எங்கே எடுக்க முடியும்? முடிவு எடுக்க முடியாது. ஒரு மனிதன் சரியான முடிவு எடுக்காமல் இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது. தட் இன் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராப்ளம் ஆயிடும். அதனால இந்த ஒரு டிசர்ன் பகுத்தறியும் தன்மை, இந்த தன்மை நம்மளுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வேணும். மனசுக்குள்ள தெளிவு வேணும், தெளிவான மனசு வேணும். அதாவது நிறைய விஷயங்கள் மனசுல இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பாஸ்ட் அவங்களது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய இவங்க போனாங்களாமா அப்படி ஆயிடுச்சாமா, அந்த வழியில போனாங்களாமா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. இப்போ போறவங்களெல்லாம் எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகாது. ஸோ ஒரு இமேஜ் நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். அண்ட் வி ஆல்சோ கிரியேட் பிலீஃப் சிஸ்டம். சில விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சில நம்பிக்கைகளை நம்ம மனசில் வந்து கொண்டு வரோம். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கொண்டு மற்றவங்களுடைய இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தெளிவான மனசில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். அந்த குழப்பம் வந்து எப்படி இருக்கும்னா மைண்டினுடைய ரியல் டெண்டன்சி இருக்கு இல்லையா, அந்த ஒரு இயற்கையான தன்மைகள் மேலே வந்து அது அது கவர் பண்ணிடும் ஆர் அது சப்ரெஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒரிஜினலாக உண்மையாகவே நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கலாம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அன்னெசரி சிலப்போ சொல்லுவாங்க, ஐயோ ஸ்கூலில் இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு என்னாச்சு இவளுக்கு திடீர்னு இவ்வளோ நல்லா என்ன. ஸோ அவங்களுக்கு ஒரிஜினலி அவங்க புத்தி மனசு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி மெனி பிலீஃப் சிஸ்டம்ஸ், மெனி தாட்ஸ், நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர்றது, அதை இது எல்லாம் வச்சுட்டு மனசு நம்ம குழப்பி போகிறதுனால நம்மளுக்கு கரெக்டு ரைட் ஏதுன்னு தெரியறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஃப்ரீடம் எழுந்துட்டோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு ஃப்ரீ லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அந்த பழைய நம்பிக்கைகள், பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதான் வழக்கம் இதான் பழக்கம், மூட நம்பிக்கைகள்னு எல்லாத்தையும் சுமந்துட்டு போறதுனால உண்மையான புத்திசாலித்தனம் அமுங்கி போயிடுறது. எனக்கே சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு, நானா உருவாக்கிக்கிறது. நானே சில விஷயங்களை பிலீவ் பண்றேன் கடந்த கால அந்த எக்ஸ்பீரியன்சஸ்னால. என்னுடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, அப்போ அதை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ 20 வருஷம் தள்ளி போச்சு. 20 வருஷம் முந்தி நடந்த ஒரு விஷயத்தை என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்தது நான் பிடிச்சு வச்சுட்டு அந்த பழைய விஷயத்தை வச்சுட்டு புதுசா இன்னைக்கு கூட அதே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பட் அது வந்து எப்பவுமே அப்ளை ஆகாது. 20 வருஷம் போயிடுச்சுங்க. அந்த சமயத்துல அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அது நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இப்ப மாறி போனது அதே இது இங்க ஃபிட் ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். ஆனா என் மனசுல இருந்து அது நான் விட்டு தள்ளினது இல்லை, அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. அது எவ்வளோ ஆழமா எவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கோமோ அது அவ்வளோ ஆழமா பதிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ் நம்ம டெவலப் பண்றதுனால டுகெதர் வித் இட் we also are creating a sense of fear and insecurity. இது மறுபடியும் இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடக்கூடாது, அதுக்காக நம்ம இது செய். ஸோ தேர் டூ மெனி திங்ஸ் அந்த மைண்டில் குழப்பி போயிருக்கிறதுனால வந்து நம்ம ரைட் அண்ட் ராங் பார்க்க முடியாமல் போய்ட்றோம். அந்த பழைய நம்பிக்கைகள் வந்து நம்ம வந்து சரி எது தவறுதுன்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஆகினது மட்டும் இல்லாம ஒரு பயத்தை உருவாக்கிறது இல்லையா, ஒரு ஃபியர்னஸ், பயமும் வந்துடும். புதிய விஷயம் எதையுமே துவங்குறதுக்கு ஒரு பயம், ஒரு வாழ்க்கையில ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சேஞ்ச் வருது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது. ஏன்னா பயம் இருக்கே, இது செஞ்சா எனக்கு இது இருக்கும், ராங் இருக்கும், இது ரைட் இருக்கும், அப்படி எனக்கு புரியாது. ரைட் ராங் எனக்கு புரியாது.
ஸோ ரைட் ராங்கே புரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் வரும்போது நம்ம வாழ்க்கையில் டிசிஷன்ஸ் எப்படி எடுக்க முடியும்? முடிவெடுக்கிறது ரொம்ப ஸோ கஷ்டம். திஸ் இஸ் கனெக்டட் வெரி மச் வித் டிசிஷன் மேக்கிங். இந்த ஒரு தன்மை வந்து, இந்த ஒரு எபிலிட்டி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு ரொம்ப மிக அவசியமானது. எதுக்கு என்றால் திஸ் இஸ் கனெக்டட் வித் டிசிஷன் மேக்கிங். முடிவெடுக்கவே முடியாதே, சரியா தப்பானே தெரியாத போது எனக்கு ஒரு ஒரு எந்த கன்க்ளூஷன் பக்கம் நீங்கள் போறீங்க? கண்டிப்பா முடியாது. ஏன்னா இப்போ ஈவன் நீங்கள் காய்கறி வாங்க போனால் இது இதில் அதிகம் இருக்கா இதில் அதிகம் இருக்கான்றது எனக்கு புரியாமல் இருந்தா இட்ஸ் சம்திங் லைக் தட். அதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ரைட் ராங் என்றது வந்து மனிதனுடைய சில வேல்யூஸ் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அந்த வேல்யூஸை வந்து இழந்து போயிருக்கிறதுனால நம்மளுக்கு ரைட் ராங்ன்றது புரியாது.